ஆண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய புற்றுநோய் என்னென்ன அப்படின்னா வாய் புற்றுநோய். ஏன்னா அந்த பான் பராக்கு, குட்கா, அப்புறம் இந்த புகையிலை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் வாய்ப்புண் ஏற்படக்கூடிய காரணிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா ஈசோபேகஸ் உணவு குழாய். உணவு குழாயில புற்றுநோய் ஏற்படக்கூடியதுக்கு காரணம் இல்லைன்னா காரத்தன்மை வாய்ந்த உணவுகளை ஜாஸ்தி சாப்பிடுறது, அதிகமாக சாப்பிடுறது. ரெண்டாவது ஸ்மோக் பண்றது, புகையிலை சம்பந்தப்பட்டது, ஆல்கஹால் பழக்கம். இது ஈசோபேகஸ் சொல்லக்கூடிய உணவு குழாய் புற்றுநோய். இதுவும் ஆரம்பத்தில் நம்ம சிம்டம்ஸ் அறிகுறிகள் தென்பட்ட உடனே துறை சம்பந்தப்பட்ட டாக்டரை அணுகினால் அதற்குள்ள வைத்தியத்தை பண்ணி 100% குணப்படுத்தி விடலாம். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங் சொல்றாங்களே, சிகரெட் ஸ்மோக்கிங், அது என்ன ஏற்படுத்துதுன்னா நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் புற்றுநோய் அறிகுறிகள் என்ன? அதாவது நாள்பட்ட இருமல். எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இருமல் போகாது. சோ நாள்பட்ட இருமல், அப்புறம் சளியுடன் இரத்தம். இது டிபியும் இருக்கலாம். சோ அதனால என்ன பண்றோம், ஆரம்பத்தில் நீங்க பரிசோதனைகளை மேற்கொண்டு